பெருநாள் அன்னைக்கு ஈவினிங் வந்து பசங்களை வெளியே கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த மங்கி லேண்டுக்கு தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் சரியான கூட்டம். நாங்கள் வரும்போது நைட்டு ஒரு 7-8 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ரொம்ப கூட்டம், உள்ளே போகவே முடியல. இந்த கூட்டத்தில் நம்மளால் ஃப்ரீயாக விளையாடவும் முடியாதுன்னு எப்படியோ பசங்களை கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்துட்டேன். மறுநாள் சீக்கிரம் போகலாம், மத்தியானமே போயிடலாம் அப்படின்னு சொன்னோடனே சரின்னு கேட்டுக்கிட்டாங்க. மத்தியானம் டைமிங் செக் பண்ணோம், 2 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிடுன்னு போட்டிருந்துச்சு. நாங்கள் சரி ஒரு 3 மணி வாக்கில் போனோம். அப்போ வந்து ஃப்ரீயாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் பசங்க தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. மற்ற நாளெல்லாம் வந்து 1 மணி நேரத்துக்கு 59 ரியாலு, 1.5 மணி நேரம்னா 69 அப்படின்னு சொல்லி 10 ரியாலாக கூட்டிகிட்டு இருந்துச்சு. ஆனால் பெருநாள் ஆஃபர்னு சொல்லிட்டு 1.5 மணி நேரத்துக்கே 55 ரியாலுக்கு போட்டிருந்தாங்க. ஸோ 2 பேருக்கும் டிக்கெட் எடுத்து உள்ளே அனுப்பியாச்சு. அந்த டிக்கெட்லேயே வந்து எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரேன்னு சொல்லி டைமிங் போட்டு ஒட்டி அவங்க ட்ரெஸ்லேயே ஒட்டி விட்டுறாங்க. அப்புறம் பசங்க உள்ளே போய் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரண்ட்டில் உள்ளதெல்லாம் விளையாடுற இடம்லாம் தெரியுது, பேக்கில் போக போக தெரியல. சரி இவங்க எப்படி விளையாடுறாங்க, சரி நிறைய இது வந்து பயந்து போய் விளையாடாமல் இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கேட்டேன், இந்த மாதிரி பேரண்ட்ஸ் உள்ளே போகலாமா அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு 10 ரியால் வாங்கிட்டு ஒரு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகலாம் அப்படின்னாங்க. சரி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் மட்டும் வாங்கிட்டு உள்ளே போய் பார்த்தேன். என் சின்ன பையன் கொஞ்சம் சரி இதில் தான் பயந்து தான் இருந்தான். நான் உள்ளே போய் அவனை வந்து எப்படியோ என்கரேஜ் பண்ணி எல்லாத்துலேயுமே விளையாட வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அதுக்கப்புறம் டைம் போனதே தெரில. 1.5 மணி நேரம் அவங்களுக்கு எல்லாத்துலேயும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வரவே மனசு இல்லை, நல்லா என்ஜாய் பண்ணாங்க பசங்க. அந்த டைமில் போனது வந்து கரெக்டாக இருந்துச்சு. கூட்டம் வந்து கரெக்டாக இவங்க விளையாடுறதுக்கு மாதிரி இருந்தது. ரொம்ப வெயிட் பண்ண தேவையில்ல ஒவ்வொரு இடத்துலையும் விளையாடுறதுக்கு. நாங்கள் கிளம்புறதுக்கிட்ட இந்த 5 மணிக்கிட்ட கிளம்புறதுக்கிட்ட செம்மையாக கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கிங்கே சுத்தமாக இல்லை, ரொம்ப ரஷ் ஆயிடுச்சு. உள்ளே ஒரு காஃபி ஷாப் இருந்துச்சு. நமக்கு மேலே கூட அது மாடி இது மாதிரி வச்சுருந்தாங்க, மேலே கூட உட்காந்துட்டு நம்ம பார்த்துட்ருக்கலாம்.